எப்பவும் லீவ் டைம் ஆனா, "இல்ல வெளில தான் சாப்பிடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அடம்புடிச்சு அப்படியே கூட்டின்னு வந்தாச்சு. இங்க சவுதியில இருக்கிற இந்த அல்மாஸ் ஹோட்டல் தான் நம்ம இந்தியன் ஸ்டைல் ஹோட்டல் இது. நல்ல பசி வேற. ஏன் சரி போனோனே ஷீட் கிடைக்குமா என்னன்றது டவுட் தான் எப்பவுமே இந்த ஹோட்டலு. ஏன்னா வந்து க்ரவுட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். இதே இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு கெரலியன் ஸ்டைல்ல தான் இருக்கும். நெறைய அரபிக் பீப்பிள்ஸும் இங்க வந்து சாப்பிட வராங்க. ஏன்னா டேஸ்ட் வந்து அடிப்பொலி டேஸ்ட்டு. லாஸ்ட் டைம் இங்கேருந்து சாப்பிட்டு போகும்போதே நானு அப்பவே புக் பண்ணி ஆயிடுது. இல்லப்பா நெக்ஸ்ட் டைமும் வந்து நம்ம இங்க தான் வந்து சாப்பிட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலா வெயிட்டிங் ஏரியாலேருந்து கேபினுக்கு ஷிஃப்ட் ஆயிடுது. கேபின்ல வந்தோனே நம்மளுடைய ஆர்டர் எடுத்துட்டாங்க. ஆர்டர் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, சாலடு, பிக்கிலு, தயிரு, பப்படா இதெல்லாம் வந்து எடுத்துட்டு வந்து வச்சுடுறாங்க. நல்ல ஒரு பசி டைம் வர இருந்த பப்படா ஃபுல்லா காலி பண்ணி ஆயிடுது. இது வந்து காமனா எல்லாருக்குமே வந்து சர்வ் பண்ணிடுறாங்க இந்த இடத்துல. இந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இங்க ரோட் சைட் ஹோட்டல் கிடையாது. அதுக்கு பேன் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஸோ எந்த இடத்துல ரோட் சைட் ஷாப் எங்கேயும் பார்க்க முடியாது. ஃபைனலா நம்ம ஆர்டர் பண்ண ஆர்டரும் வந்தாச்சு. கப்ப பிரியாணி, கோபி மஞ்சூரி, ஃப்ரைட் ரைஸ் இதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆர்டர் பண்ணது வந்தாச்சு. நல்ல பசி வேற. சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் மத்த வேலைய அப்படின்னு சொல்லிட்டு வந்ததும் ஸ்டார்ட் நம்ம ஊர்ல வெளியில சாப்பிடணும்னா பட்டுன்னு நமக்கு ஹோட்டல் கிடைக்கும். ஹோட்டலோ கையேந்தி போகணும் அந்த மாதிரி எதனா ஒண்ணு கிடைக்கும். இங்க அந்த மாதிரி எந்த ஆப்ஷனும் கிடையாது. சாப்பிடணும்னா ஹோட்டல் வந்து தான் சாப்பிடணுமே. நமக்கு புடிச்ச மாதிரி ஒரு டேஸ்ட் கிடைக்கணும்னா, இந்த மாதிரி ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்தா தான் டேஸ்ட் வந்து கிடைக்குது. எல்லா இடத்துலயும் எல்லாம் கிடைக்குது, கிடைக்கலன்னு சொல்லல. பட் நமக்கு புடிச்ச அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனான டேஸ்ட் வந்து ஒரு சில இடத்துல மட்டும் தான் வந்து இருக்குமே. அதனால இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்து சாப்பிடுற மாதிரி தான் இருக்கு. ஃபைனலா ஒரு சாயா ஒண்ணு குடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சு. கிளம்பி வர டைம் பார்த்தா 12:00 பட் டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்கு. அதனால தான் இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்து சாப்பிடுறோம் இந்த இடத்துல. வீட்ல சமைக்கிறதுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து சாப்பிடுவோம். வெளியில வந்து சாப்பிட்டுட்டு பில்லு பே பண்ணும்போது தான் கஷ்டமே தெரியும். ஐய்யய்யோ! என்னடா இவ்ளோ அமௌண்ட் வந்துடுதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் ஃபீல் ஆகும். ஐய்யய்யோ! இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம வீட்லயே எதனா வாங்கின்னு வந்து போட்டு 1 வாரம் உட்காந்து சாப்பிட்டுருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வீட்ல நம்ம சின்ன வயசா இருக்கும்போது நெனச்ச டைம்ல சாப்பிட முடியாது. நெனச்ச டைம்ல வெளியில போ முடியாது. பட் இப்போ நெனச்ச டைம்ல எது வேணாலும் சாப்பிடலாம். நெனச்ச டைம்ல எங்க வேணாலும் போலாம் அப்படின்ற மாதிரி லைஃப் சைக்கிள் வீட்ல எப்பவுமே நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிடுற மாதிரி தான் இருக்கும். அதனால நம்ம என்ன பிளான் பண்ணுவோம், வெளியில எங்கனா போனா நல்லா டேஸ்ட்டா எதனா டிஃபரெண்ட்டா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவோம். அப்படி ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஐயோ! என்னடா இது? இதுக்கு நம்ம வீட்லயே ஏதோ ஒரு தக்காளி சட்னியோ, இல்ல ஒரு சாம்பார் சாதமோ எதையோ ஒண்ணு சாப்பிட்டுருக்கலாமேன்னு சொல்லிட்டு தோணும். ஆக மொத்தத்துல நம்ம எப்படின்னா, வீட்ல சாப்பிட்டா வீட்டோட டேஸ்ட் பிடிக்காது. ஹோட்டல்ல சாப்பிட்டா ஹோட்டலோட டேஸ்ட் பிடிக்காது. என்னன்னா அதுல நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிடுற மாதிரி இருக்கா வச்சு ஒரு வேளை பிடிக்கலையா? என்னன்னு எனக்கு இதுவரைக்கும் தெரியல.